நீங்க ஹெவி பிரஸ்ட்னால ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இதனால சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுல பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பத்தி நம்ம பேச போறோம். பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி அப்படிங்கிறது ரிடக்ஷன் மேமோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ஜரியில ஆபரேஷன் மூலியமா நம்ம எக்ஸஸ் பிரஸ்ட் டிஷ்யூ, ஃபேட் அண்ட் ஸ்கின் இதையெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களோட பாடி ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரஸ்ட்டை மாற்றி வடிவமைச்சு கொடுக்கலாம். இதுதான் பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிங்கிறது. இந்த சர்ஜரி யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி பிரஸ்டோட, ரொம்ப சிவியர் ஷோல்டர் பெயினோட இருப்பாங்க, அல்லது அவங்களால குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு சிரமப்படுவாங்க. அவங்களோட ஹெவி பிரஸ்ட்டை நம்ம பிரேசியர் போட்டு இழுத்து இழுத்து போடுறதுனால ஷோல்டர்ல எல்லாம் ஸ்ட்ராப் மார்க்ஸ் ஆகி ஸ்கார் ஆகிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம இந்த சர்ஜரி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஹெவி பிரஸ்ட்னால பிரஸ்ட்டுக்கு அடியில ரொம்ப ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இச்சிங்கோட சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நம்ம இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணலாம். சரி, இந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்றதுக்கு ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி ஆகும். இந்த சர்ஜரியில நிப்பிள் அண்ட் ஏரியோலாவை, அதாவது கீழாக தொங்கி போயிருக்கிற நிப்பிள் அண்ட் ஏரியோலாவை கரெக்டான பொசிஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் பிரஸ்ட் டிஷ்யூ, ஸ்கின் அண்ட் ஃபேட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த சர்ஜரியில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்கார் கண்டிப்பா வரும். ஸ்கார் லாலிபாப் ஸ்கார் மாதிரி இருக்கலாம், அல்லது இன்வெர்டர் டி ஷேப்டு ஸ்காராகவும் இருக்கலாம். பட் இந்த ஸ்கார்ஸ் ஒரு 3 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேட் அவுட் ஆயிடும். அதனால ஸ்கார் பத்தி ரொம்ப நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பிள் சென்சேஷன் பார்ஷியலா அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் இன் ஃபியூச்சர் அந்த நிப்பிள் சென்சேஷன் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பிரஸ்ட் ஃபீடிங் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிஷ்யூவை நம்ம பிரஸ்ட்ல ரிமூவ் பண்ணி தான் நம்ம பிரஸ்டோட சைஸ் குறைக்க முடியும். அப்ப பிரஸ்ட் ஃபீடிங் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் மெயின்டைன் ஆகும், பட் ஆனா அதனோட அமௌண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரியோட ப்ராப்ளம்ஸ். இது ரெக்கவரி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷல் பிரேசியர் ஒன்று போட வேண்டி இருக்கும் பேஷண்ட்ஸு. அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சு நல்லா செட்டில் ஆகிறதுக்கு இந்த பிரேசியரை ஒரு 6 to 8 weeks போட வேண்டி இருக்கும். ஒரு 10 to 14 daysல அவங்க ஓரளவுக்கு ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ யாராவது இந்த மாதிரி ஹெவி பிரஸ்ட்ல பிரஸ்ட் வச்சுட்டு ஷோல்டர் பெயின், நெக் பெயின் ப்ளஸ் ஸ்கின் அலர்ஜிஸோட சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த சர்ஜரி டீட்டெயில்ஸ் கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்ஜரியை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம்.